உனக்குன்னு ஒரு பிராண்ட் உருவாக்கு, பணம் உன்னை தேடி வரும் அப்படின்னு அவங்க தாத்தா சொன்னது. சுய தொழில் செஞ்சு முன்னேறணும்னு இவருக்கு பேஷன் இருந்திருக்கு. ஆனா வீட்டு நிலைமைக்காக எல்லார மாதிரியும் வேலைக்கு போற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் இவருக்கும் அமைஞ்சிருக்கு. படிப்பு முடிச்சிட்டு ஒரு பேங்க்ல வேலைக்கு சேர்ந்திருக்கு. இவருடைய சுய தொழில் மோகம் இவரை விட்டு விலகவே இல்லை. உனக்குன்னு ஒரு பிராண்ட் உருவாக்கு, பணம் உன்னை தேடி வரும் அப்படின்னு அவங்க தாத்தா சொன்னது அவர் மனசுல இருந்துட்டே இருக்க பேங்க் வேலையை விட்டுட்டு ஐஸ்கிரீம் ஸ்டார்ட் அப் தொடங்குறாரு. ஆனா அது கிளிக் ஆகல. அந்த தொழில் அவருக்கு நஷ்டத்தையும் கடனையும் கொடுத்துட்டு போச்சு. அம்மாவுக்கு மருத்துவ செலவுக்கு கூட பணம் இல்லாம ரொம்ப நெருக்கடியில இருந்திருக்காரு. அப்போ எதேச்சியா கவுஹாட்டில ஏதோ ஒரு ஹோட்டல்ல மோமோஸ் சாப்பிட்டிருக்காரு. இவரோட லைஃப்ல அந்த மேஜிக்கல் மொமெண்ட் இதுதான். இந்த மோமோஸ்லாம் இவ்ளோ தரம் இல்லாம இருக்கு, தரமான மோமோஸ் தயாரிச்சா என்ன அப்படின்னு பளிச்சுன்னு ஒரு ஐடியா வந்திருக்கு. 3.5 லட்சம் கடன் வாங்கி கவுஹாட்டில முதல் கடை திறக்கிறார். இன்னைக்கு இந்தியால 200க்கும் அதிகமான மோமோமியாஸ் இருக்கு.